ஹாய் மை ஃபேமிலிஸ். உருண்டை குழம்பு நம்ம சாப்பிட்ருக்கோம். ஆனால் வாழைப்பூ வச்சு ஒரு உருண்டை குழம்பு சாப்பிட்ருக்கீங்களா? செய்யலாம் வாங்க. வாழைப்பூவை வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அரிசி கழுவின தண்ணியில் போட்டுருந்தேன், தருத்தாமல் இருக்கும். 2 மணி நேரம் ஊற வச்ச கடலப்பருப்பு கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஒரு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வெங்காயம் கொத்தமல்லி கூட வாழைப்பூவையும் சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டை வரலைன்னா நீங்கள் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கூட உருண்டை பிடிக்கலாம், நல்லா ஷேப் வரும். நம்ம ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டோன்னா எண்ணெய் போட்டுட்டு தாளிக்கிறதுட்டு எல்லாமே போட்டுட்டு அதில் வெங்காயமும் கொஞ்சமாக தக்காளி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டோன்னா வதங்கினா பாரு உங்களுக்கு தேவையான மசாலாஸ் போட்டுட்டு லைட்டாக புளி ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற்றினாலே போதும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துட்ட பாரு நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச உருண்டையை 1 by 1 போட்டுட்டு கிளறாமல் அதை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் கிளறினீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மாவு குழம்பு மாதிரி ஆகிடும், கட்டியாக நல்லா இருக்காது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கிளறி விட்டு கரெக்டாக 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டால் அந்த உருண்டையும் நல்லா வெந்துருக்கும், குழம்பும் நல்லா கொதிச்சு நல்லா சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவியாக இருக்குது. நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணலாம்.